என் பேர் லூர்து மேரி. பொன்மலை மலையடி வாரம் சகாய மாதாத்துறை பேர். ஆயிரத்தி 1976 கல்யாணம் நடந்தது. அதுலேருந்து இது வரைக்கும் நாங்கள் இங்கே இந்த இடம் இருந்தது, எல்லாருமே பிடிச்சி கட்டினாங்க, நாங்களும் கட்டினோம். அதுலேருந்து இத்தனை வருஷமாக இருக்கோம். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டா நாங்கள் எல்லோரும் ஜாலியாக இருப்போம். ஹெல்ப் பண்ணுவேன் எங்கள் அப்பாவுக்கு அம்மாக்கெல்லாம். நல்லா படிப்பேன். ஏன்னா ரொம்ப எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு கட்டியிருக்காரு. அதனால இங்கே வீட்டில் இருக்க எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். திடீர்னு ஜெயில்காரவங்க ஒரு அம்புக்குறி போட்டாங்க, இதுலேருந்து ஜெயில் இடம் அப்படின்னு. அப்படியே இங்கே எங்கள் வீடுன்னு இல்லை, இந்த ஒரு 10 வீட்டுக்கும் குறி போட்டு போயிட்டாங்க. ஏரியாவை பார்த்துட்டு மார்க் பண்ணிட்டு போயிருக்காங்க. மார்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. மற்ற பக்கம்லாம் பற்றி பிரச்சனை இல்லை, இந்த லைனு தான் ஒரு 10 வீடு பாதிக்கப்பட்டிருந்துச்சு. இப்படி வந்தாலே பயமாக இருக்கும். வீடை பார்த்தாலே, எங்கள் வீடை பார்த்து எங்களுக்கே பயமாக இருக்கும். என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினமே, இது நிலைக்குமா? வீட்டுக்குள்ளே போய் படுத்தாலும் அந்த நினப்பு வரும். ஒரு மனுஷனுக்கு அடிப்படையானது எது வேணும்னா இருக்க இடம் இருக்கணும், அதுதான் மெயினானது. அதுவே நம்மளுக்கு இல்லைன்றப்போ அது வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லாமல் ஆயிரும். என்னுடைய சேமிப்பு பூரா நான் இதில் தான் வச்சுருந்தேன். இடம் மட்டும் இருந்துச்சுன்னா கூட ரைட்டுன்னு சொல்லலாம். வீடு செலவு பண்ணி எல்லாருமே கட்டிட்டாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 60 வீடு இருக்கும் இந்த லைனே ஃபுல்லாக. அந்த இடமே இல்லாதபடிக்கு பண்ணிட்டாங்க. நாங்கள் ஏடிஎம்கேல முழுமையாக இருந்திருக்கோம், கொஞ்சம் நஞ்ச உழைப்பு கிடையாது. 1980 ஆரம்பித்தது எங்கள் ஏடிஎம்கே வாழ்க்கை. ஒருத்தர் கூட நின்று என்ன ஏது, என்னம்மா என்ன விஷயம், இது நல்லதுக்கும் வந்ததில்லை, கெட்டதுக்கும் அவங்க வந்ததில்லை. பேருக்கு தான் நாங்களாக ஓடிட்டு இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ வீட்டு பிரச்சனை வந்துச்சு, அப்பயாவது என்ன ஏது, ஏன் இப்படி ஆச்சு, என்ன இருக்குது, ஒரு வார்த்தை கூட யாரும் கேட்க கிடையாது. உடனே நாங்கள் கவுன்சிலர்கிட்ட சொன்னோம். அவர் அன்பில் அவருக்கு சொல்லி, தர்மகிட்ட சொல்லி எல்லாம் உடனே வந்துட்டாங்க. இவர் மகேஷ் பொய்யாமலையா எங்கள் வீட்டுக்கிட்ட நிப்பாட்டி வீட்டை சொல்லி காட்டி, அக்கா அதை சொல்லுவாங்கன்னக்குள்ள அவர் சொன்னார். என்னம்மான்னு கேட்டார். இல்லைங்க, நாங்கள் இத்தனை வருஷமாக இருக்கோம், வரியெல்லாம் கட்டியிருக்கோம், திடீர்னு இடிக்கிறேன்றாங்க, பயமாக இருக்கு. கவலைப்படாதீங்க, அவர் சொல்லிட்டு போன வார்த்தை, கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம், தைரியமாக இருங்க. ஒன்று இந்த லைனில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே மக்கியானாலே அமைச்சர் வந்துட்டாங்க. ஒரு வீடாக சந்திச்சுட்டு போனாங்க, குறைகளை கேட்டாங்க. இது வரைக்கும் வந்தார் அமைச்சர். உடனே எங்களுடைய கோரிக்கையை எடுத்து நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி மகேஷ் ஐயா அண்ணன் செஞ்சு கொடுத்தாங்க. எங்களுக்கு நின்று கேட்டுட்டு போனார் பாருங்க. மற்றவங்களாம் எப்படின்னா சரி 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 சரின்ட்டு போயிட்டு இருப்பாங்க. அவர் நின்று அந்த வார்த்தையை கேட்டு கோயிலில் உட்காந்து எல்லாத்துலேயும் ஆறுதலாக பேசி பட்டா வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்போ நாங்கள் நன்றிக்கு ஏடிஎம்கே இருந்தா என்ன, குடும்பமே நாங்கள் மாறிட்டோம் டிஎம்கேக்கு. கோயில் மண்டபம் இருக்கு, அமைச்சர் வந்தாங்க. எல்லாத்துக்கும் அவங்க கையாலே ஒருத்தருக்கும் தனித்தனியாக வீடு யார் யாருக்கு இருக்கோ அவங்கவுங்க பேரை சொல்லி ஒருத்தருக்காக பட்டா கொடுத்து அது ஒரு நிகழ்ச்சியாக தான் நடத்தினாங்க. கோயிலில் வச்சு தான் கொடுத்தாங்க. அது எனக்கு மன திருப்தியாக இருக்குது. ஏன்னா அந்த கோயிலில் தான் நாங்கள் எல்லா மனு எழுதினோம், அதே கோயிலில் எங்களுக்கு பட்டா கொடுத்தாங்க. எங்களுக்கு ஆதரவு கொடுத்தது டிஎம்கேக்காரவங்க தான். மன நிம்மதியோடு இருக்கோம், பரிபூர்ண நிம்மதியாக இருக்கிறோம். மகேஷ் பொய்யாமலி எங்கள் மனசுலேயே இருக்கார், என்றைக்கும் நாங்கள் மறக்க மாட்டோம். திரும்ப அவரே வரணும்